நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கிற சிவில் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான் பிரிட்ஜில் இருக்கிற எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட். நம்ம பிரிட்ஜில் போகும்போது நிறைய டைம் ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் நடுவில் சின்ன கேப் இருக்கிறத பார்த்துருப்போம். ஈவன் அந்த கேப்பில் நிறைய இடத்துல டேமேஜஸ் இருக்கிறதையும் பார்த்துருப்போம். அந்த இடத்த ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ கிராஸ் பண்ணும்போதும் ஒரு விதமான சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் ஏன் கேட்குது? கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் தட் இஸ் 2 ஸ்லாபுக்கு நடுவில் நம்ம கேப் விட்டு தான் ஆகணுமா, ஏன் அதை விடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் ரெண்டுமே ஒரு தெர்மல் டிஃபரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஒரு வெயில் காலத்தில் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், குளிர்காலத்தில் அது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு கான்கிரீட் ஒரு சின்ன டெப்த்துக்கோ இல்லை ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு இருந்தால் அந்த எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப மில்லிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும். அதே கான்கிரீட் ஒரு ஸ்லாப் 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது அதோட டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் 5 mm 10 mm வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒரு சின்ன கேப் விட்டுருக்கோம். உதாரணமாக இப்போ நம்ம பிரிட்ஜில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பியரில் 2 ஸ்லாப் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்லாபையும் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன கேப் ஒரு 10 to 15 mm கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டை ஒரு ஸ்டீல் பிளேட்டால் கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொருடையும் அந்த சத்தம் கேட்குது. அந்த ஸ்டீல் பிளேட்டை கவர் பண்ணி அதுக்கு நடுவில் டபுள் பார்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஒரு ஸ்லாபில் டபுள் பாரும் இன்னொரு ஸ்லாபில் டபுள் ப்ரொவிஷன்ஸும் இருக்கும். அந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த டபுள் பாருக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அதுக்குரிய ஸ்பேஸும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் எல்லா கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் கொடுக்கணும். இது பிரிட்ஜில் மட்டும் கிடையாது. ஒரு ரோடு கான்கிரீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜாயிண்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம IS 456 கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன்ஸ். இதை பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா IRC இந்தியன் ரோட் காங்கிரஸ் SP 69 2011 என்னென்ன மாதிரியான எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அதில் எந்தெந்த பியர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத விலாவரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை நீங்கள் பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேப்பையும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போதும் இந்த வீடியோவும் இதுக்கான ரீசன்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சிவில் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TNPSC சம்மந்தமான கோர்சஸ் எல்லாமே நம்ம சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் JDO கிளாஸஸ் எல்லாமே அதில் அப்லோட் ஆகிருக்கும். அண்ட் AE அண்ட் டிப்ளமோவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தேவைப்படுற உங்கள் TNPSC ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொபைல் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.